பூலாப்பூ. இதை வந்து சிறுகன் பீளை, கண்ணு பீளை, பொங்கல் பூன்னு சொல்கிறோம். இது ஏன் சிறுகன் பீளை அப்படிங்கிறோம், கண்ணு பீளைன்னு சொல்கிறோம்னா, இந்த கண்ணில் நம்ம உடல் உஷ்ணத்தில் பீளை தள்ளி இருக்கும், அந்த பீளை மாதிரி இருக்கும் இது இந்த பூ. அதனால தான் சிறுகன் பீளைன்னு இதுக்கு பெயர் காரணம் வந்திருக்கு. எங்கள் வட்டாரத்தில் இதை பூலாப்பூன்னு சொல்லுவோம். பல வட்டாரத்துலேயும் பல பேரில் இது வழங்கும். இது அரிய மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பூவு. இது தை மாதத்துக்கு அப்புறம் கிடைக்காது. அதனால தான் தை மாதத்துலேயே நம்ம இதை எடுத்து வீட்டு நிலையில் இதை கட்டுறோம். ஆவாரம்பூ, பூலாப்பூ, வேப்பிலை, துளசி, மாவிலை எல்லாத்தையும் சேர்த்து கட்டுறோம். ஏன் இதுனா, மாசி பங்குனி மாதத்தில் கடும் வெயிலில் நமக்கு சிறுநீர் பாதை தொற்று, சிறுநீரக கல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அப்போ இதை உருவி நம்ம கஷாயம் வச்சு குடிக்கலாங்கிறதுக்காக தான் பெரிய அளவில் இதை நம்ம கட்டி வீட்டுக்கு முன்னாடியே ஞாபகத்துக்கு இதை வச்சுக்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் அதை சொல்லியிருக்காங்க. இதை சிறுநீரக கல்லுலாம் வந்ததுனாக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு உருவி 2 டம்ளர் தண்ணியில் போட்டு 1 டம்ளராக கொதிக்க வச்சு காய்ச்சி குடித்தோம்னா சிறுநீரக கல் இது போகும். இதை அதிக அளவில் இந்த மாதத்தில் சேகரித்து இதை பயன்படுத்துங்க. இந்த மாதமே சேகரித்து வச்சுக்கிங்க. இந்த மாதிரி செஞ்சு பயன்படுங்க.